பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மா என்னிடத்தில் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஐயா, என் புருஷன் தப்பான வழியை பிள்ளைகளுக்கு காட்டுறாரியா, அவர் தான் குடிச்சு கிடிச்சு கெட்டு போனார், அவர் தான் இஷ்டப்படி வாழ்ந்து கெட்டு போனார், இப்போ என் பையனும் குடிக்கிறாயா. ஏன்னா அப்போ காமிக்க வேண்டிய வழியை தவறுதலாக காமிச்சிட்டதுனால இன்றைக்கி என் பிள்ளையும் கெட்டு போய் அப்படியே போய் அங்கேயே தான் கிடக்கான், அவனை மாற்றவே முடியலையா, கொஞ்சம் ஆலோசனை கொடுப்பீங்களா அப்படின்னாங்க. உண்மைதான். எனக்கு அன்பாருடைய நம்முடைய வாழ்க்கை பிறரை மாற்ற வேண்டும். உண்மைதானே? இயேசு அதற்காகத்தான் வாழ்ந்து காட்டினார். அதனால தான் அவர் சொல்லவும் செஞ்சார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்கவே மாட்டான்னார். எனக்கு அன்பாருடைய ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொன்னார். தனக்கு இருக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும் என்று சொன்னார். இந்த நாளிலே வழிகாட்ட தவறிய முன்னோர்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களை உங்களுக்கும் சொல்லுவேன், உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது அந்த வேதாகமத்தை கீழே வச்சுட்டு பார்க்கக்கூடாது. தயவு செய்து நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக, சப்போஸ் யூ ஆர் எல்டர் ஆர் யங்கர், யூ ஆர் மதர் ஆர் ஃபாதர், யாராக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மூத்தவங்களாக இருக்கலாம், இளையவங்களாக இருக்கலாம், பட் யூ ஷுட் டூ ஒன் திங், ப்ளீஸ் டேக் யுவர் பைபிள் அண்ட் டர்ன் த பர்டிகுலர் பேசேஜ். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து திருப்பி எல்லாரும் வைத்துக்கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்க்கிற பெரியவங்க சின்னவங்க, கொஞ்சம் மெதுவாக தேடி எடுக்கிறவங்க, கொஞ்சம் கண்ணாடி வச்சுட்டேன் எப்படி தேடி எடுத்துருந்தா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் அந்த வேதத்தை திறக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். அல்லேலூயா. வழிகாட்டும் துணையாக வந்து பேசும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனலூட்டுமையா அபிஷேகநாதனே. விலையேற பெற்ற திருநத்தமே, அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திருநத்தமே, அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாயல்லை மாற்று விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாயல்லை மாற்று விலையாக இருந்தனரே. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தே. கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தே. கழுவும் இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆராதனை ஆராதனை
இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்ப எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கேயும் வாசிக்க சொல்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும். சாலமோன் சொல்றாரு. இதை சாலமோன் தான் எழுதினார். ஏன்னா சாலமோன் எழுதிய 3 புஸ்தகங்கள்ல நாம் அதிகமாய் படிக்கிற புஸ்தகங்கள் நீதிமொழிகள், பிரசங்கி. உன்னத பாட்டை சிலர் படிக்க மாட்டோம். ஏன்னா படிக்கும்போது ஏதோ பொழுதுபோக்கு 2 வசனத்தை எடுத்துக்குவோம். ஏன்னா ஆத்தும நேசரை கண்டேன்னு ஆரம்ப காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும்போது எழுதுறது. ஏன்னா நேசரை கண்டீர்களா, அவர் 10,000ங்களில் சிறந்தவர், அப்படி இப்படின்னு தேவையற்ற காரியங்களுக்கு இதை உபயோகப்படுத்துறதை பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களே, உன்னத பாட்டு ஒரு பெரிய உத்தமமான நூல். அது நமக்கு கருகலாக இருக்கிறதுனால சிலர் விளங்குறது இல்லை. ஆனால் இந்த பிரசங்கியும் சரி, நீதிமொழிகளும் சரி, அதை விட ஞானமாய் எழுதப்பட்ட புஸ்தகம். இந்த நீதிமொழிகளில் நாம் படித்து முடிக்கவே முடியாது. என் சந்ததி, எனக்கு பின்னாடி இன்னும் எத்தனை சந்ததி வந்தாலும் இது அமுத சுரபி என்று கூட வேதத்தை சொல்லலாம். அல்லேலூயா. ஆகையினால தான் இங்கே பார்க்கிறோம், சாலமோன் பேசுகிறான். திரும்ப வாசிங்க பிரதர். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும், என்னுடைய தகப்பனுக்கு பிரியமான குமாரனும், பிரியமான குமாரனும், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே என் தாய்க்கு அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து. ஆனா எங்க அப்பா என்னை சும்மா விடல. செல்ல பிள்ளை தானே, இஷ்டப்படி வாழட்டும்னு விடல. அவர் என்ன செய்தார்? எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இன்னைக்கு எத்தனை தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அப்படி சொல்லி கொடுக்கிறோம். என்ன அவர் சொல்றாரு? போதித்து சொன்ன வார்த்தையை தான். திரும்ப வாசிங்க. அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள, என்னுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே. அது உன்னை தற்காக்கும். அதில் பிரியமாயிரு. அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எதை காண்பிக்கிறான்? இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை காண்பித்திருக்கிறோம்? இன்னைக்கு சபைகளில் காமிக்கிறது என்னன்னா, அசனம் வந்தால் வந்துடுறா. பாம்பேலேருந்து 20,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து வருவான். எதுக்கு? அந்த ஒரு பிடி சோறுக்கு. ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் நம்ம காட்டிட்டோம். எவ்வளோ வந்தாலும் நம்ம ஆலயத்தில் அதை கட்டு இதை கட்டு, கோபுரத்தின் மேல் கோபுரத்தை கட்டுற மொழிய ஆத்துமாக்களை குறித்த ஆதாயம் இன்னைக்கு இருக்கா? மிஷினரி காணிக்க கூட அன்னைக்கு கொடுத்த 2,000 ரூபா, இன்னைக்கு அதே 2,000 தான். எவ்வளோ விலைவாசி வந்துருச்சு. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வைத்து போகிறோம், எந்த வழியை காட்டி போகிறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வழிகாட்டும் தெய்வம். ஏன்னா அவர் நமக்கு சொன்னதை ஒரு பாட்டாக பாடியிருக்கோம். உங்களுக்கு தெரியும். இப்போ சொன்னால் நீங்களும் சேர்ந்து பாடுவீங்க. பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான்.
என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஆண்டவர் போதகர், அதனால அவரை எப்போ கூப்பிடுறோம்? ஒருத்தன் போய் கேட்டா நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்னா, என்ன செய்ய வேண்டும்? அவர் அப்போ சொன்னாரு, என்னை நல்லவன்னு சொல்லாத பாட்டார். அதே போல கல்லறை கிட்ட போனோடனே ரவி போதகரேன்னு கூப்பிட்டது யாரு? கல்லறைக்கு காலையில் எந்திரிச்சு போனோடனே அவ உயிர் திறந்த இடத்துல தெரியாம தோட்டக்காரனை போய் கேட்டுக்கிட்டுதா. அப்ப அவர் மரியாதைன்னார். உடனே என்ன செய்தா? ரபுனி போதகரேன்னா. என கண்பானவர்களே, அவர் நல்ல போதகர். ஆனா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பன் போதித்து நடத்துகிறவன். ஆனா இன்னைக்கு நாம எதை பார்த்து இருக்கிறோம், எதை காண்பித்து பிள்ளைகளை வளர்க்கிறோம்? அறிந்து கொள்ளுங்க. இந்த தாவீது ஞானம் உள்ளவன். ஏன்னா அவன் சங்கீதக்காரன். அவனை பார்த்து தான் ஃபாதர் கூட மனதில் அவருக்கு கொஞ்சம் பொறாம வந்துச்சோ நம்ம தெரியல. ஏன்னா அவர் தப்பா சொல்லலை. அவருக்கு இருந்த அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கார் ஒரு பாட்டில். என்ன வெளிப்படுத்தியிருக்காரு? சங்கீதக்காரன் தாவீதை பார்த்தேன், பாட சொல்லி கேட்டேன். சங்கீதக்காரன் தாவீதை பார்த்தேன், பாட சொல்லி கேட்டேன். சேர்ந்து பாடிடுவே, நான் நடனமாடிடுவே, சேர்ந்து பாடிடுவே, நான் நடனமாடிடுவே. தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. சங்கீதக்காரன் தாவீதை பார்த்தேன், பாட சொல்லி கேட்டேன். சேர்ந்து பாடிடுவே, நான் நடனமாடிடுவே, சேர்ந்து பாடிடுவே, நான் நடனமாடிடுவே. தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஏன்னா அவ்வளவு ஞானம். ஏன்னா இவன் இசையை கேட்டால் தான் சகுலுக்கே பிசாசு போகும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தராலே வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. சுரமண்டலம் வாசிக்கிறது தேறின ஒருவனை தேடும்படி எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். மியூசிக்ல சௌக்கியமே கிடைக்குமா? உற்சாகம் வருதா இல்லையா? ஒத்துக்கங்க. இசையை கேட்டா என்ன வரும்? ஆனா ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கான், மியூசிக் கூடாது, கையை தட்டக்கூடாது, இசை வாசிக்கப்படாது. நாங்கள் ஆதி திருச்சபை, மற்ற என்ன பாதியில் வந்த திருச்சபையா? எனக்கு போதிக்கிறவங்களை கிடைச்சோம். நான் சொல்லக்கூடாது. என்ன ஐயா, இந்த சங்கீதக்காரன்
இவன் வந்து வாசிச்சாதான் சகுலுக்கு என்ன போகுமா? சௌக்கியம் உண்டாகும்னா என்ன சௌக்கியம்? என்ன அவனுக்கு என்ன வியாதி? அந்த பிசாசு வேற ஆவி வந்துருச்சு. அந்த ஆவி அவனை விட்டு போகும். உடனே தாவீதைத்தான் கூப்பிடணும். ஏன்னா அவன் யாரு? சுரமண்டலத்தை வாசிச்சு எப்பவும் ஆடு மேய்ச்சாலும் சரி, காட்டில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, சுரமண்டலத்தை வாசிச்சு என்ன செய்வான்? சங்கீதத்தை எப்பவும் பாடிக்கிட்டு இருப்பான், பாட்டாக பாடிக்கிட்டே இருப்பான். என கண்பானுடைய இந்த தாவீது தான் பிள்ளைக்கு நல்ல இசையில் நீ வரணும்டா அப்படின்னு சொன்னானா? இல்லை நான் சங்கீதம் நிறைய எழுதியிருக்கேன்டா, நீ அதை மாதிரி நல்லா பாடணும் தெரியுமா, நீ இந்த மியூசிக்கை அப்பனுக்கு பின்னாடி கெத்தாக இருந்து காப்பாற்றணும் இப்படியா சொன்னா? வழிகாட்டலையே. அதை விட தாவீதை பாருங்க, யுத்தத்தில் வல்லவன். கோலியாத்து வரும்போது நம்பிக்கையோடு போனவன், தேவன் பேரில் நம்பிக்கை வச்சு 1 சாமுவேல் 17:45 சொல்கிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி போய் ஒரு கல்லெடுத்து எறிஞ்சு அந்த கோலியாத்து மேலே ஏறி நின்று அவன் பட்டயத்தை எடுத்து உரையில இருந்து உருவி அவன் தலை எடுத்தான். அடே நான் வீரனா இருந்தேன், ஆகையினால நீ வீரனா இருக்கணும்னு காமிச்சானா? இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, அப்பா பேர என்ன செய்யணும்? காப்பாற்றணும். ஆனா இந்த தாவீது அதெல்லாம் அவனுக்கு காமிச்சு கொடுக்கல. ஆனா என்ன காமிச்சு கொடுத்தான்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும்பா, சல்வருடைய நிழல்ல தங்கணும்பா, அவர் தான் உனக்கு கோட்டை, அவர் தான் உனக்கு தேவன், நான் நம்பி இருந்தவர் அவர் தான், ஆகையினால் அவர் உன்னை என்ன செய்வார்? வேடனைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடி காப்பார், அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். போதித்து வளர்த்தான. என்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா? எதை காண்பித்து கொடுக்கிறோம்? வழிகாட்டி தவறி போன சில முன்னோர்கள் பெரிய ஆட்களும் உண்டு, பாமர ஆட்களும் உண்டு. இந்த வேதத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். நமக்கு தான் படிக்கிறதுக்கு புத்தி போதாது. அதனால தான் சாலமோன் தேவனே வந்து கேட்டபோது கூட கேட்டான், எனக்கு பகைஞருடைய தலை வேண்டாம், நீடித்த வாழ்நாள் வேண்டாம், நிறைய ஐஸ்வர்யம் வேண்டாம், ஞானத்தை கொடுன்னா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே இயேசுதான் ஞானம் என்று அவன் மெய்ப்பித்து காட்டினான். நாம கூட ஒரு பாமாலையில் பாடுறோம், உங்களுக்கு அந்த பழைய பாட்டு தெரிஞ்சிருக்கும். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கோயா நான் பாராட்டும் மேன்மையா தெய்வ ஆட்டு கூட்டிதான், தெய்வ ஆட்டு கூட்டிதான், கஸ்தியில் சகாயர் யார், சாவில் சாவு ஆனோர் யார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்போர் யார், நான் சாகையில் தெய்வ ஆட்டு கூட்டிதான், தெய்வ ஆட்டு கூட்டிதான், இயேசுதான் என் ஞானமே, அவரின் சங்கீதமே, என் கதியும் பங்குயா நான் பாராட்டும் மேன்மையா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இந்த தாவீது தான் விசுவாசத்தை கூட சொல்லிக் கொடுக்கல. ஐயா நான் எப்படி கோலியாத்துட்ட போனேன், ஆண்டவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அதை காமிச்சு கொடுக்கல. நல்லா பாடுறவன்,
என்ன போல நீயும் கிண்ணற வாசிக்கணும். கிண்ணறத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஆனால் எதை சொல்லி கொடுத்தா, நீ இந்த பூமியில் எதை சம்பாதிச்சாலும் சரி, எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்கணும். ஞானமே முக்கியம். 7ஆம் வசனத்தில் அப்படித்தானே வாசிக்கிறோம். ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை நீ சம்பாதிச்சாலும் உன் கூட வர போறது இல்ல. உன்னை குறித்து போன பிற பேச போற, இவர் நிறைய துட்டு வச்சிருந்தாருன்னு பேச போறானா, இல்ல நிறைய நகை வச்சிருந்தாருன்னு பேச போறானா? எவனும் அவன் பிச்சுக்கிட்டு போறது தான் பார்ப்பான். சாகிறதுக்கு முன்னாடி அப்பன்ட்ட வீட்டு எழுதி கேட்குறான், எப்பயா சாவ கிளவா அப்படிங்கிறான். நீ எதை வச்சுட்டு போனா? இன்னைக்கு என்னைக்கோ போனவங்க எத்தனை பேர் இன்னைக்கு நினைக்கிறோம். சீகன் பால்க் இன்னைக்கு பூமியை விட்டு கடந்து போய் பல ஆண்டுகளாச்சு. ஆனால் இந்த வேதத்தை நம்ம கையில் எழுதி கொடுக்கிற ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் 2 கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்கமே, உனக்கு எனக்கு கல்வியை போதிக்கணுங்கிற ஞானத்தை திருமதி மரியாதைக்குரிய ஆஸ்கிவித் அம்மையாருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆகையினால தான் நீயும் நானும் இன்னைக்கு மனுஷனா உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீது சம்பாதிக்க சொல்றானே, ஏன்னா அவன் நிறைய சம்பாதிச்சவன், சேர்த்து வச்சவன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 1 நாளாகமம் 29:1 பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே இயன்ற மட்டும், நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமைதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன் வெள்ளி வேலைக்கு வெள்ளி உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பேரின் தங்கமாகிய, ஒஃபீர்ல இருந்தா நல்ல சுத்தமான தங்கம் வரும். இப்ப ஒவரிய ஒஃபீருங்கிறாங்க. ஏன்னா திருச்செந்தூர் பக்கத்துல ஒவரி இருக்கு, தெரியுமா தெரியாதா? இந்த மண்ணில் கூட அந்த தங்கத்தூள் இருக்கிறதா ஆராய்ச்சியில் நடந்துச்சு. ஒஃபீர், ஏன்னா பருவாயின் தங்கம் ஒஃபீரின் தங்கம்னா பைபிளில் இருக்குது. நான் உங்களுக்கு டிவியில் வெளியிட்டிருப்பேன், ஒரு வேளை கேட்டிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. இந்த ஒஃபீர்லேருந்து தங்கத்தை கொண்டு வந்தான். ஆனால் இது அவனுக்கு காண்பிக்கலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் 12ஆம் வசனம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் ஒன்றாலே வருகிறது, அவரால் தான் வருது. எல்லாவற்றையும் ஆடுகிறவர், கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தால் ஆகும். ஆகையினால ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிடன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. நாமளா இருந்தால் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருப்போம், நல்லா சம்பாதிக்கணும்டா, நிறைய சேர்க்கணும்டா, அப்போ தான் போகும்போது கொண்டு போகலாம். முடியுமா? ஒரே ஒரு அலை தான் வந்துச்சு. ஏன்னா ஐயா பாடினார், யாரு? மரியாதைக்குரிய டாக்டர் மோசஸ் ராஜசேகர். நான் எப்போ அவரை மதிக்கிற ஒரு அன்பான தேவ மனிதர். படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒழியும் கூட உலகில் தெரியவில்லை. படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒழியும் கூட உலகில் தெரியவில்லை. படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை, படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை.
வாழ போன கடலு அழி போனதையா உள்ள, வாழ போன கடலு அழி போனதையா உள்ள. சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் மாறி போன பினாமி. சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் மாறி போன பினாமி. அலை போல மனிதர்களை வாழ வைத்த கடலே, நொடியாய் ஒரு பொழுதில் ஒரு குலைத்த கடலே, செழிப்பாக மக்களை வாழ வைத்த கடலே, தெருவெங்கும் பிணவாடை வீச வைத்த கடலே, தெருவெங்கும் பிணவாடை வீச வைத்த கடலே. சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் வாரி போன பினாமி. சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் வாரி போன பினாமி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஒரே நாள்ல வாரிக்கிட்டு போச்சு. இப்ப கூட ஆண்டவர் நினைச்சா பூமி ஆட்டினாரு என்ன ஆகும் சொல்லுங்க? கோராகின் புத்திரர் மாதிரி உள்ள போயிட்டு ஐயோ போச்சே போச்சேங்க வேண்டிதான். எனக்கு அன்பாருடைய சாலமோனுக்கு தாவீது எப்படி சம்பாதிக்கணும் சொல்லி கொடுக்கல. ஏன்னா இவைகளெல்லாம் தேவை, அவன் உழைச்சி தான் சாப்பிடணும். ஆனால் அவனுக்கு சொல்லி கொடுத்தது எது? நீ எனக்கு செல்ல பிள்ளைதான்ப்பா, நல்ல பிள்ளை தான். ஆனால் நீ ஒன்றை தெரிஞ்சுக்கணும், என் வாயின் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. என் கட்டளைகளை கை கொள்ளணும், காத்து கொள்ளணும். நீ எதை சம்பாதிக்கிறியோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும் தான். அல்லேலூயா. இதனால தான் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். 2 நாளாகவும் 1:7 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:5 வாசிங்க. மிக அழகா கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, அவர் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு நீ விரும்புறதை கடுனா எதை கேட்பீங்க? எதை கேட்பீங்க? பணம் தங்க தான். நிறையா பணம் கொடுக்கணும் ஆண்டவரே, உட்கார்றதுக்கு வீடு கூட இல்லாமல் இருக்க ஒரு வீட்டை கூட ஆண்டவரே. இதெல்லாம் அவன் கேட்கல. அவர் எப்படி கேட்டாரு? தரிசனமான கர்த்தர் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஏன்னா அவரால் கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன்னா அவரே வாக்கு பண்ணியிருக்கார். ராதா மாணிக்க பாடினாரே, ரொம்ப அழகா பாடு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே, ஞான ஸ்நானமும் பெற்றாரே. அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசை மறைந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.
சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் அன்பா நோன்புகள் ஏற்றாரே, ஞானஸ்தானம் பெற்றாரே. தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துமா. அப்படி சொன்னவர் உனக்கு நேரம் எனக்கு நேரம் வந்து கேட்டா என்னத்தை கேட்போம்? பர்திமை என்ன கேட்டான்? கண் பார்வை, நான் பார்வை அடையணும்னா. கானானிய ஸ்திரீ என்ன கேட்டா? மகளுக்கு ஒரு விடுதலை, தன் மகளுக்கு ஒரு விடுதலை, விடுதலை. யவீர் என்ன கேட்டான்? மகள் உயிரோடு எழும்ப வேண்டும். ஆமா. குஷ்டரோகி 10 பேர் வந்து என்ன கேட்டான்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எங்க சுத்தமாக்க. உமாலாக ஒருத்தன் முழங்கால் படிக்கிட்டே கேட்டான். அவர் மலையில இருந்து இறங்கி. ஒரு தகப்ப வந்து என்ன கேட்டான்? ஏதாயினும் மனமிறங்கி உதவி செய்யக்கூடுமானால் என் பிள்ளைக்கு செய்ய. ஏன்னா இவனை அடிக்கடி இந்த காக்காவில் வந்து தண்ணியில் தள்ளிடுது, தீயில தள்ளுது, அவனை கொலை செய்யும்படி பார்க்குது. நீர் ஏதாவது உதவி செய்யக்கூடுமா? அவர் சொன்னா உதவி செய்வா, ஆனால் விசுவாசிக்கிறியா? என கண்பார்களை விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். மத்த 20:20 பார்க்குற ஒரு தாய் விரும்பினதை கேட்டா இயேசுட்ட. என்ன கேட்டா? செபதேயுவின் குமாரருடைய தாய். மத்த 20:20. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவருடைய குமாரர் யாராரு? யாக்கோபு யோவான். இடிமுழக்கத்தின் மக்கள், த போனர் கேஸ். அந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்து ஆண்டவரே ஒரு விண்ணப்பம் பண்ணணும். அவர் என்னன்னு கேட்டார். அப்ப சொன்னார், என்ன சொன்னா? உம்முடைய ராஜ்யத்திலே குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமக்கு வலது பக்கமும் ஒருத்தன் உமக்கு இடது பக்கமும் இருக்க முடியுமானா? அவர் சொன்னார், அப்பா நீ கேட்கறது என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் போற பாதையில நீங்க வர முடியுமா? நான் குடிக்கிற பாத்திரத்தை நீங்க ஏற்க முடியுமானா? முடியும்னா. அதனாலதான் அன்றைக்கு பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தா அன்றைக்கு யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார், யோவானை காத்தார். அநேகர் தெரிந்து கொள்ளுங்க. அநேகர் சொன்ன யாக்கோபு மட்டும் எப்படியா பட்டயத்தால் கொலை செய்ய விட்டார். அவன் கேட்டா ஏன் கூட வர முடியுமா? உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவிப்போம். அது இயேசுக்குரிய தீர்க்க தரிசனம் இல்லையா? மரியாதை யோசேப்பு கொண்டு வரும்போது அந்த தீர்க்க தரிசனம் எது? உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும். எப்பவுமே வேத வசனம் நிறைவேறாம போகவே போகாதுங்க. அறிந்து கொள்ளுங்க. இந்த தாவீது தான் பிள்ளைக்கு எதை காமிச்சான்? நீ ஞானம் தாப்பா முக்கியம். அதனாலதான் இந்த சாலமோனுக்கு வந்து தரிசனமாக இருக்கிறவர் யாரு? சர்வ வல்லவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர். இந்த உலகத்தில் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். அதனால தான் நாம் அவர்கிட்ட பாடுறோம். என்ன பாடுறோம்? ஒரு பழைய பாட்டுண்டு. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி வாரி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி வாரி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. இங்கு நொந்துருகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே.
5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே. ஐயா மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி வாரி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி வாரி ஊற்றுமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. எண்ணாகமம் 23:19 படி, யோபு 33:14 படி ஒரு வீசம் சொன்னதை மறுவீச வார்த்தை திருத்துறவர் கிடையாது. சொன்னா சொன்னதுதான். நீ விரும்புறதை ஏன்ட்ட கேளுன்ட்டார். யார்கிட்ட? சாலமோன்ட்ட. நீங்களா இருந்தா நானா இருந்தா என்னென்னத்தையோ கேட்டிருப்போம். ஆண்டவரே சாகிற வரைக்கும் ஒரு பேங்கில் ஒரு 2 கோடியை போட்டு வையும், தின்னுட்டு மிச்சம் இருந்தால் கூட எவனும் எடுத்துகிட்டு போட்டும். ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருக்கேன், இருந்தாலும் அது போக்குவரத்து கஷ்டமாக இருக்கு. ஆண்டவரே இன்னொரு ஒரு வீட்டை கூட. ஏற்கனவே நல்லா தரமாக கவர்மெண்ட் வேலையில் இருக்க ஆண்டவரை என்ன வாய்க்கும் கைக்கும் தான் பத்துது. கொஞ்சம் நகையாக வாங்கி வைக்கிறதுக்கு துட்டை கூட கடைசியில் நம்மளை கொலை பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடும். ஏன்னா பிரசங்கி 5:13 சொல்லுகிறது ஐஸ்வர்யமானது எதுக்காக சேர்க்கப்படுதான்? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஐஸ்வர்யம் எதுக்கு சேர்க்கப்படுதான்? ஐஸ்வர்யமானது உடையவர்களுக்கு கேடு உண்டாகும்படி எவன் பையில வச்சிருக்கானோ அவனுக்கு கேடு வந்துடுது. உண்மைதானே? எங்க நீங்கள் உங்கள் கையில் 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், எங்கே வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்க, உட்காந்துருப்பீங்களா? பையில் வச்சிருந்தாலே ஒரு 50 ஒரு 500 தாள் 4 வச்சிருந்தாலே 2 தடவை பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு 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 இருக்கு. ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, பார்க்காதவன் பாதை கண்டானா மாதிரி ஊற்றி குடித்தான்னா, ஆகாத கழுத கஞ்சியை கண்டுச்சான் அடிக்கடி ஊற்றி குடித்தான். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் கையை தொட்டு பார்த்துக்கிறோம் நம்ம அறியாமலே. இவனுக்கு கேட்கிறாரு, நீ விரும்புறதை என்கிட்ட கேளுப்பா, ஏன்னா அவர் எல்லாவற்றையும் தர வல்லவர். அதனால யோபு சொன்னா, எனக்கு ஜீவனை தந்தவரியா நீர், தயவு பாராட்டினவர், என்னை காப்பாற்றினவர், ஆகையினால வேற என்னத்தை கேட்கறது? சாலமோனுக்கு கேட்க வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. ஆனால் அவன் அப்பா சொல்லி கொடுத்துருந்தாரு. என்ன சொல்லி கொடுத்துருந்தாரு? என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி, புத்திய சம்பாதி. ஏன்னா அதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, அது நம்ம கூட வரப்போறது இல்லை. ஞானமும் நம்ம கூட வரப்போறது இல்லை. ஆனால் நாம் செய்து விட்டு போன காரியம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆஸ்கிவித் அம்மா இன்னைக்கு இல்லை. ஏன்னா 100 ஆண்டுகளை கடந்து போயிட்டோம். என்னைக்கும் அந்த அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கட்டின பள்ளிக்கூடம் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அது என்னது? இது சாட்சியாய் நிற்கிறது. என கண்வாளே, அவர்கள் காட்டின வழி என்ன? ஒரு சுப்பு படிக்காதவன், ஆனால் அவன் வருங்கால சந்ததிக்கு எதை காண்பித்து விட்டு போனான்? கல்வி கண் திறக்கப்பட வேண்டும். உண்மைதானே? ஏன் அவன் போய் கேட்ட உடனே அந்த அம்மா பணத்தை தூக்கி கொடுத்தா வாங்கிட்டு பேசாமல் அன்னைக்கு சாப்பிட்டு போவன்னு போகலை. அவன் கேட்டான், எனக்கு கல்வியை கொடுங்க. அந்த அம்மாவுக்கு பேரில் கண்ணே இல்லாதவங்களுக்கு எப்படிதான் நான் கல்வியை கொடுக்க? வேதத்தை அறிஞ்சவங்க. நீதிமொழிகள் 3:28 படி, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி இன்றைக்கு போ நாளைக்கு வா தருகிறேன் என்று சொல்லாதே எழுதப்பட்டிருக்கு.
நீதிமொழிகள் 3:27 படி உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம். நன்மை செய்ய ஒருவன் அறிந்தவனாய் இருந்தோ அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அண்ணன் நன்மை செஞ்சா இவன் சொன்னா எனக்கு வேண்டாயா, நான் விரும்புறது இது இல்லை, எனக்கு கல்வி வேண்டும், நானும் மற்றவனை போல வாழணும், மற்றவனை போல எனக்கும் அறிவுக்கண் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த தாகம்தான் இன்னைக்கு சுப்பு போயிட்டான், ஆஸ்கிரி தம்மையாரும் போயிட்டாங்க. ஆனா அவர்கள் செய்த அந்த ஞானம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இல்லைன்னா உனக்கு எனக்கும் எப்படிங்க ஞானம்? ஒரு பிரான்ஸ் நாட்டில் பிறந்த லூயி பிரெயிலை கண்டுபிடித்தார் 6 புள்ளிக்குள்ள. ஆனால் அன்னைக்கு அவர் போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு அந்த பிரெயில் மறைஞ்சிருக்கா? அதனால தான் ஞானம் வேணுங்க. ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தகப்பன் தன் பிள்ளைக்கு எதை காண்பிக்கிறான்? வழியை காண்பிக்க தவறிய முன்னோர்கள் என்று சொன்னேன். முதல்ல ஒருத்தரை காமிக்கிறேன். ஏன்னா உங்கள் வேதத்தை தயவு செய்து எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களும் உங்கள் வேதத்தை திருப்புங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஒரு நல்ல தகப்பன் ஆசாரியன் யாரு? ஏலி. இவங்க அப்பா எதை காமிச்சா எப்படி வேணாலும் நீ வாழுப்பா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க பாவம் செய்கிறாங்க தெரியும். அடிக்கடி அண்ணன் பாடுவார், அகஸ்டின் அண்ணன். எனக்கு எப்போ அவருடைய பாடல்களை ரொம்ப ரசிக்கிறது உண்டு. ஏன்னா அருமையாக பாடுவார். பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, பாவம் உன்னை தொடருமே, எல்லில் பலாபம் எல்லாமே பாவம், எல்லில் பலாபம் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. வாலிபனாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, வாலிபனாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. எல்லில் பலாபம் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. அதனால கீர்த்தனையில் எழுதினார் ஒரு பாட்டை, உங்களுக்கு தெரியும். உங்க பாபத்தினை மீட்டோடாயோ, உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ, உங்க பாபத்தினை மீட்டோடாயோ, மாகிருபையாக ஏக நண்பாக, மாகிருபையாக ஏக நண்பாக நாதன்னு பொறுத்திருந்தார் கேளாய், உங்க பாபத்தினை மீட்டோடாயோ, உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ, உங்க பாபத்தினை மீட்டோடாயோ. தீர்ப்பசிக்காளாய் 40 நாளாய் தீர்ப்பசிக்காளாய் நாதன்னு பொறுத்திருந்தார் கேளாய், போகும் பாவத்தினை மீட்டோடாயோ, உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ, போகும் பாவத்தினை
மீட்டோடாயோ. ஐயோ என் மனமே வையக மனமே, ஐயோ என் மனமே வையக மனமே, அழியா உலகில் அன்பு தனு தினமே, போக பாவத்தினை வேட்டோடாயோ. சிலுவையில் இருக்க உலகரும் நோருக்க, சிலுவையில் இருக்க உலகரும் நோருக்க, செய்ததும் பாவமே செய்யாயிரக்கு, போக பாவத்தினை வேட்டோடாயோ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஆனால் யோசேப்பு ஓடியே போயிட்டான் வஸ்திரத்தை விட்டுட்டு கூட. ஏன்னா பாவம் பக்கத்தில் வருது, இழுக்குது. ஆனா அப்ப அப்படி இல்லை. யாக்கோபு 1:2, 2:3, 4 உண்மைதானங்க. இந்த வேதத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா தன்னை நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கோ எச்சரிப்பு. மறந்துடாதீங்க. அப்ப அவளுக்கு வேலையா அந்த ராகேல் லேயாளை தவிர பிள்ளாள் சில எல்லாத்தையும் வச்சிருந்தான். ஆனா யோசேப்பு அப்படி இல்லை. கிட்ட வந்து அப்பா எங்களை வாப்பா எல்லாம் தரப்பா. நோ, I am not ready to committing a sin because I am chosen by the God. நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆதியாகமம் 39:23 சிறைச்சாலையில் கூட கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனா அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போனான். பாவத்தை விட்டு ஓடுனதுக்காக சிறைக்கு போனான். இன்னைக்கு ஒருவேளை நீ பாவத்தை விட்டு ஓடினாலும் உன் மேல குற்றம் சாட்டலாம். ஆனால் தேவன் உன்னை பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தாம் பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க தெரியுது. ஏன்னா சாலமோனுக்கு தாவீது தான் சொல்லி கொடுத்தான், நீ ஞானத்தை விட்டுறாதப்பான்னா. ஆண்டவர் வந்து கேட்கும்போது அவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொன்னான், ஐஸ்வர்யம் வேண்டாம், பகைஞனுடைய பிராணன் வேண்டாம், ரொம்ப நாள் வாழணும், அது ஆயுசு வேண்டாம். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று, என் தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்னை ராஜாவாக ஆக்குனீங்க, இந்த தூளத்தறியான ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, உணர்வை கொடுங்கன்னா. உடனே கர்த்தர் தேவன் பார்த்தார், இந்த விருப்பம் அவனுக்கு இருந்ததுனால அவன் கேட்ட ஞானம் மட்டுமில்லை, உணர்வு மட்டுமில்லை, ஐஸ்வர்யம், கனம் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? வழிகாட்டணும் நாம தான். இன்னைக்கு பிள்ளை ஒவ்வொருத்தர் கையில பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா யாருக்கும் குழந்தை வாங்கி இல்லைன்னு அவர் சொல்றதே கிடையாது. நீங்க எல்லாரும் பெருகி, ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிவிட்டார், நீங்கள் படுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கையளித்தார். அப்படி கையளித்த தேவன் உனக்கு குழந்தைய கொடுக்காம இருப்பாரா? கொடுப்பாரு. ஆனா பிள்ளையை எப்படி நடத்துகிறாய், எதை காண்பிக்கிறாய்? சாலமோனை போல ஞானத்தை காமிச்சு வளர்க்கிறோமா? அதை கற்றதுனால தான், அவன் அப்பா ஞானத்தை கட்டதுனால தான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அவன் சொன்னான், எப்பா எறும்புட்ட போய் படிடான்னா. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு ராஜாவும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது, பிரபுவும் கிடையாது. உலகத்தில் மகா ஞானம் உள்ளவைகள் எதுன்னு சொன்னா நீதிமொழிகள் 30:24 என்ன சொன்னா? மகா ஞானம் உள்ளவைகள் 4, அவை ஆவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு, சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிற குளிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சுகளாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் அரசர்கள் அரண்மனையிலே வலையை பின்னுகிற செலந்தி பூச்சி. அதுக்கு எங்க மண்டையாவது நல்லா தெரியுமா? ஆனா அதுக்கு ஞானம் இருக்குங்கிறான். நமக்கு இவ்வளவு பள்ளிக்கூடம் போயிருக்கோம், உட்கார்ந்துருக்கோம், இத்தனை புஸ்தகத்தை கிழிச்சிருக்கோம். எத்தனை புஸ்தகத்தை கிழிச்சோம்? கற்க கசடர கற்றபை விற்க பாதி விலைக்கு.
இப்படி தான் நம்ம திருக்குறளை படிச்சிருந்தோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக வள்ளுவன் சொன்னான். இன்னைக்கு உன் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீ எதை போதிக்கிறாய், எதை நடத்துகிறாய்? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க சம்பாதிச்சு கொண்டாந்து பணம் கொடுத்தா போதும், பிரதர் உங்கள் பிள்ளை தப்புண்டானே, அவனால தான் பிரதர் ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அவனால தான் பிரதர் ஏதோ மாதம் மாதம் சாப்பாட்டு கிடக்குது, அவனை போய் நான் எப்படி கண்டிக்கிறது? ஹலோ, இன்னைக்கு எத்தனை பேர் பெண் பிள்ளைகளை பெற்றவங்க அவளை போய் கண்டித்து அவள் கோவிச்சிட்டு போயிடுவா பிரதர். நீ ஒன்றை விட்டு கோவிச்சு போகிறதுக்கு பயப்படுற, ஆனால் பாதாளத்துக்கு போயிடக்கூடாதே. உன் பிள்ளை எங்கே இருக்கணும்? ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து எங்கே போய் ஜெயிக்கணும்? ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை. எல்லாமே ஏசு, எல்லாம் ஏசு, எல்லாம் ஏசு, ஏசு ஏசு, எல்லாம் ஏசு ஏசு ஏசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, இந்தியா தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா. அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு எதை காமிச்சு கொடுத்துருக்க? உன் பிள்ளைக்கு எதை காமிச்சு கொடுத்துருக்க? சொன்னால் கேட்க மாட்டாங்கிறிய, கேட்க வைக்கிறது தான் உன் கையில் பிள்ளைய கொடுத்துருக்காரு. இல்லாட்டி தான் ஒன்னே பிள்ளையாக்கியிருப்பார்ல. உன் கையில் பிள்ளைகளை எடுத்து கொடுத்துருக்காரு. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நாம் சின்ன பிள்ளையிலே செல்லம் கொடுத்துரும்ல, என் பிள்ளை என் கண்ணு என் புச்சி, புச்சினா நாயோ வேண்டாம், என் கண்ணு எதை வேண்டாலும் செய். ஏன்னா அவன் சம்பாரிச்சு கொண்டாந்த கூட எப்படி கொண்டாரான் அதை கேட்குறோமா? அவருடைய கண்கள் நீதியை வெளிப்படுத்தும். நம்ம ஞானத்தை பிடிச்சுக்கணுங்க. பிள்ளைகளுக்கு எதை காண்பிக்கிறோம் ஐயா? ஏலியனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வாசஸ்தலத்தில், என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட பலியையும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கும். அப்புறம் இங்க வாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் ஜன்னலை திறந்து, பலகணினா என்னது? ஜன்னல், பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். ஆகையினால அந்த கட்டளை கை கொள்ளணும்.
இதுக்காக என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு பலிகளை கொண்டு வராங்க. பழைய ஏற்பாட்டின்படி பலிகள் செலுத்த வேண்டியிருச்சு. என்ன பலி? பாவ நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பான பலி, போஜன பலி. ஏன்னா நம்மளும் ஒரு பாட்டாவே பாடியிருக்கோம். என்ன பாட்டு? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளையே, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளையே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் அன்பீனையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கடுவும் உன் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கடுவும் உன் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹலோ, பலிபீடத்தில் படைக்கணும். இந்த காணிக்கை கொண்டு வர்றாங்க மக்கள். ஆனால் அந்த மக்களை என்ன நடந்துச்சு? வாசிக்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானே. என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு நல்லதை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு. இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காணிக்கை ரொம்ப தின்னா கொழுப்பு தான் வரும். அந்த பயம் வேணும். என் கையில் இன்னைக்கு நீ காணிக்க கொடுக்குறேன்னா நீ கணக்கு கேட்கலைனாலும் கர்த்தர் கணக்கு கேட்பார். நான் கொளுத்துறப்படாது. அதனால தான் அன்னைக்கு ஒரு பக்தன் சொன்னா, என்னத்தையா நான் கர்த்தருக்கு கொடுக்கறது, எல்லாமே அவர் கொடுத்தது இல்லையா? அவர் இல்லாமல் என்ன வந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. ஜீவன்லேருந்து எலும்பு சதை நரம்பு எல்லாம் அவர் கொடுத்தது. என்னத்தை கொண்டு நிற்பேன்? உடைய சன்னதியில் எதை கொண்டு வர வேண்டுமோ, ஆறுகளாய் ஓடுகிற எண்ணெயின் பேரில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாரோ இல்லையப்பா? உன் கர்ப்பப்பரப்பாகிய மகனை கொடுக்க வேண்டுமா? இல்லைங்க, அதெல்லாம் கேட்கலைங்க. ஆனால் காணிக்கை கொண்டு கொழுப்பு வரக்கூடாது. நிறைய பேருக்கு காணிக்கை வந்துச்சுன்னா கொழுப்பு வந்துடுது. ஆண்டவர் அந்த கொழுப்பை ஒரே நாளில் உருவிடுவார் பீஸை. கடைசியில் என்ன செய்ய முடியாது? உக்காந்துக்கிட்டு தஸ்ஸு புஸ்ஸுங்கும். எனக்கு இப்போ 67 வயசாக போகுது. நான் இது வரைக்கும் தஸ்ஸு புஸ்ஸுங்கலை. ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்னாடி என் கணக்கை ரெடியாக வச்சுருக்கேன். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு திராணி உள்ளவர்கள் ஆகணும். நம்ம கையில் கொடுத்ததுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோமா? கணக்கு கொடுக்கணும். அவனவன் தன் தன் கணக்கை தேவனுக்கு முன்பாக ஒப்புவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை என்னையே எப்படி பேசுகிறாரு நினைப்பீங்க. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். நீ அறிந்து அதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து துதிப்பாயானால் சாத்தானை மிதிக்கத்தக்க பலத்தை கொடுப்பார். அநேக நேரங்களில் தான் நமக்கு தெரியறதில்லை. என்னுடைய கட்டளையின்படி என் வாசஸ்தலத்திலே நான் கட்டளையிட்டபடி காணிக்கை கொண்டு வர்றதை உதைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையற்ற காரியத்துக்கு என்ன செஞ்சுறது? செலவு பண்ணிவிடுறது, அற்பமாக நினைக்கிறது. அது மட்டுமல்ல, பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். புள்ளதானே எடுத்துட்டு போது விடக்கூடாது. காணிக்கைங்கிறது தெய்வ பயத்தோடு இருக்கணும். ஏன்னா காணிக்கை வஞ்சிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்போம். மல்கியா 3:9
ஆண்டவர் சொன்னார், என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிரால் என்னை வஞ்சிக்கிறீங்கன்னா காணிக்கையிலும் தசம பாகத்திலும் தானே. இன்னைக்கு நமக்குள்ளே வஞ்சிக்கிறது காணிக்கை. நல்ல நோட்டு பையில் இருக்கும், வரும்போதே ₹1 சில்லறை வாங்கிட்டு வருவோம். சர்ச்சுக்குள்ளே உட்காந்தே கேட்போம், 100 பெட்டியில் வச்சுருப்போம். 10 ₹1 இருக்கா, அதை நீயே வச்சுக்கோ. ஏன்னா உன் அதிபதிக்கு செலுத்துவாயா நசல் கொண்டதே. உன் வீட்டில் ஒருத்தர் வாராரு, அவருக்கு கொண்டு இந்தாங்க பஸ்ஸு போக்குவரத்துக்கு ₹1 வச்சுக்கோ, கொடுப்பியா? அது தூக்கி மூஞ்சில் வச்சுட்டு போயிடும். இவன் பிள்ளைகிட்ட கொடுத்தாலே வாங்காது. இதெல்லாம் ஒரு காசுன்னு கொடுக்க வந்துட்டான் எங்கள் அப்பேன் அப்படிங்கும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்த காலம். அப்பா கேட்பாரு, அடே நான் உன்னை வளர்த்தேன்டா, நீ வளர்த்தா நான் வளர வேண்டாமா? நான் உன்னை படிக்க வச்சேன்டா, படிக்க வச்சா படித்தது நீயா நானா? எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு நாம் எதை காண்பிக்கிறோம்? எதை காண்பிக்கிறோம்? சாமுவேலுக்கு தன் தாய் காண்பித்தாள். பால் மரங்க பண்ண உடனே ஆலயத்தில் விட்டு காமிச்சா. ஆனால் அந்த இடத்துல நடக்கிற காரியங்கள் அவனை அசைக்கவில்லை. தேவனுக்கு பிரியமான பாபிலோனில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வான். எங்கே இருந்தாலும் நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதனால தான் ஃபாதர் பாடினார், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா அபிஷேகம். சொல்லுங்க, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற ஐயா, பெருமை என்ற பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்துடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்துடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். ஐயா, பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நாம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கரங்களை தட்டி கத்திரமே படுத்துமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பானே, இந்த ஏலிக்கு தெரியுங்க, தாம் பிள்ளைங்க செய்யற சேட்டை தெரியும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. எவனாவது ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்கள் தெரியாட்டா பரவாயில்ல, ஆசாரியனுடைய பிள்ளை, ஆனா அவனுக்கு பேர் என்னது? பேலியாளின் மக்கள். அப்பா, அது மட்டும் இல்ல, அந்த ஆசாரியர்கள் இன்னொரு பக்கம் பேர் என்னது? ஆசாரியர். ஒரு பக்கம் பேர் பேலியாளின் மக்கள். ஏன்னா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலை நிற்பது கிடையாது. ஒரு பக்கம் பார்க்க பேலியாளின் மக்கள், இந்த பக்கம் பேர் ஆசாரியர்கள். 2 பக்கம் மனுஷனுக்கு இருக்கு. அதனால தான் வேதம் இருபுறம் கருக்குள்ள வட்டயம். அந்த பட்டயத்துக்கிட்ட என்ன செய்யுது? நாம் ஒரு பழைய பாட்டு உண்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்ப சொன்ன உடனே பாரு. இருபுறம் காட்டி மறையும் கண்ணாடி, இருபுறம் காட்டி
மறையும் கண்ணாடி மலையை உடைக்கும் சமட்டி. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மகனே. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மகனே. அழுக்கை கழுவும் அருந்தண்ணீரும், அழுக்கை கழுவும் அருந்தண்ணீரும் அடித்திடும் அக்கினியா. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மகனே. மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இந்த வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஐயா. நம்ம ஒரு பக்கத்தை மாத்திரம் மனுஷன் பார்ப்பான், இன்னொரு பக்கத்தை யார் பார்ப்பா? மறந்துடாதீங்க. ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இவன் நினைச்சுக்கிட்டா யாருக்குமே தெரியாது. இந்த ஆசாரியர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் யாராவது ஆண்டவருடைய கட்டளையின்படி பலி செலுத்த வந்தா வீட்டில் புலம்பும், ஐயோ நம்ம இஷ்டப்படி பலி செலுத்த விட மாட்டானே. அங்கே போனால் கேட்பாப்பா, அவனுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். வீட்டிலேருந்து பெண்களை அனுப்ப புருஷன் புலம்புவான், ஐயோ அங்கே போனா அவன் டயர்டு, ஆலயத்தில் வர்ற பெண்களோட சயனிக்கிற பிள்ளைகளாக இருக்காங்களே கூப்பிடுவானே. ஆலயத்துக்கு ஒரு பயம். எனக்கு கண்பானவர்களே, எவனாவது கொண்டாந்து பலி செலுத்த வந்தா இறைச்சி வேகும்போது ஆசாரியனுக்கு வேலைக்காரன் அடியாள் இருப்பான். அவன் 3 கூருள்ள ஆயுதத்தை கொண்டு வருவான். நான் சொல்லல, பைபிளே இருக்கு. ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு வந்து, ஆதினாலே கொப்பரையிலாவது, ஏன்னா கறி வேக வைக்கிறது எதுலேயும் வைப்பாங்க. நிறைய வேக வச்சா கொப்பரையில் வைக்கிறவனு இருக்கான், சர்வத்தில் வேக வைக்கிறான், பானையில் வேக வைக்கிறான், சட்டியில் எதில் வேக வச்சாலும் சரி அதில் குத்துவான். குத்தி அந்த 3 கூரில் மாற்றுறது பூரா யாருக்கு? ஆசாரியனுக்கு. ஒருவேளை இந்த பலி செலுத்துறவன், ஐயா இதை கொஞ்சம் நான் தகரிச்சுட்டு உனக்கு தாரப்பா, முடியாது. முதல்ல என்ன செய்? ஆசாரியனுக்கு கொடு. அதுவும் பொரிச்சது நீ என்ன பாத்திரத்தில் பொறிக்கிறியோ, எனக்கு பச்சையாக கூட அவிச்சது வேண்டாம். நீ எந்த இடத்துல தண்ணி கொண்டாந்து எனக்கு தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, தன் குமாரர் அதுக்காக அவன் என்ன செய்தான்? அந்த 29ஆம் வசனத்தில் தன் குமாரரை மதிச்சான். தன்னை உண்டாக்கின தேவனுக்கு பயப்படலை. யாரு? ஏலி. ஏன்னா எல்லாம் தெரியும், ஆனா பிரசங்கம் பண்ணுவாரு. என் குமாரரே, நீங்கள் ஜனங்கள் மீறி நடக்க காரணமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு கொடுத்து கேள்விப்படுற செய்தி தப்பா இருக்கு, வேண்டாம் என் குமாரரே. பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டிச்சானா? அதனால தான் அந்த ஏலியின் குமாரர் ஒப்பினியும் பினகாசும் ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டார். சரிங்க, இந்த ஏலி எப்படிப்பட்ட? நீங்கள் ஆசாரியர் மட்டும் இல்லை, ராஜா யாரு வேதத்தில்? இந்த ராஜாவை யார் அபிஷேகம் பண்ணா? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணார். இந்த ராஜா எப்படி போனார்? கழுதையை தேடித்தான் போனார். நான் சொல்லல, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அவங்க அப்பன் கழுதை காணாமல் போச்சு. இந்த கழுதையை தான் தேடி போனால் கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த சகுல் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ஆசாரியன் யாருன்னா அரசனுக்கு சமம். ஏன்னா அந்த நாட்களில் அரசனை இறைவனாவே நினைத்த காலங்கள் உண்டு. ஆசாரியன் அவன் ஒரு பக்கம் வேத வசனத்தை போதிக்கணும், ஜனங்களுக்கு நியாயத்தை கொண்டு வரணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆண்டாலும் அண்ணாளுக்கு சொன்னார், நீ கேட்டபடியே உனக்கு கர்த்தர் கொடுப்பா, தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் தன் பிள்ளைகளுக்கு சொல்ல மறந்துட்டானே. ஹலோ,
இன்னைக்கு நம்ம அப்படி தான் ஊருக்கு எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணுறேமோ, ஆனால் நம்ம பிள்ளைகளை எப்படி வைத்திருக்கிறோம்? நம் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எதை போதித்து நடத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 6:4 கொஞ்சம் வாசிங்க. நீ என்ன செய்யணுமா? உனக்கு நம்ம கட்டளையா கொடுத்திருக்கார் ஆண்டவர். இஸ்ரவேலை கேள், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவது. இருதயத்துல கட்டாயம் இருக்கணும். நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, ஹலோ நல்லா அந்த அண்டர்லைன் பண்ணிக்குவோம், பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வெளியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து எவைகளை குறித்து? கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை, ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. யோவான் எழுதுகிறான், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதனால தான் நம்ம பிறந்த உடனே ஒரு பாட்டு பாடுறோம், பிறப்பின் நாட்களுக்குன்னு ஒரு பாட்டு தெரியும். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பலனாக பிறந்தார். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பலனாக பிறந்தார். அற்புத பலனாக பிறந்தார். ஆனந்தன் பாபத்தை சாபத்தை தீர்த்திட, ஆனந்தன் பாபத்தை சாபத்தை தீர்த்திட, அதிலையோடி நிறுத்திட, தன்னர வண்ணர தீர்த்தி தீமை அகற்றிட, எங்கிருந்த நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பலனாக பிறந்தார். அற்புத பலனாக பிறந்தார். அதனால்தான் 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன் உன் பிள்ளைகளுக்கு நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும், நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் என்ன செய்யணும்? அதை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாய். எதையோ கட்டுறமே, புள்ள இரும்பு காப்பு போடுது, கழுத்தில் தாயத்தை கட்டிடுது. ஏன்னா எவனா ஒருத்தன் சொல்லுவா, இந்த தாயத்தை போட்டால் பார்க்குற பொண்ணெல்லாம் மயங்கி இருமுடானா வந்துடும். ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் காட்டி கொடுத்துட்டு போனாங்க வழி. உடம்ப நல்லா உழைக்கணும்னு கற்றுக் கொடுக்கல. உட்காந்து தாயத்தை போட்டால் வாங்கி வீட்டில் வச்சேன்னா பூதராஜா மண்ணு, இந்த மோதிரம் வாங்கி போட்டேன்னா உனக்கு கொலையாக வந்து கொட்டும். இப்படி தானே முன்னோர்கள் நம்ம காமிக்கிறாங்க. உடனே அதை வாங்கி மாட்டு, வீட்டுக்குள்ளே தெரியாமல் பீரோவில் வச்சு பூட்டு, கடைசியில் நம்மளையும் பொட்டியில் வச்சு பூட்டு. உடனே தூக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு என்ன செய்ய வேண்டியதான்? பாட வேண்டிதான். மாட்சி மிகு மோச்சலோக பட்டணம் அது, நம்ம முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணம் அது, சாவு துக்கமே இல்லாத பட்டணம் அது. இங்கே சாவு துக்கத்தோடு வந்துட்டு அந்த சாவு துக்கம் இல்லாத பட்டணத்துக்கு எப்படி போக முடியும்? என கண்பார்களை பிள்ளைகளுக்கு நாம் எதை காண்பிக்கிறோம்? நடக்கும் போது, உட்காரும் போது, வீட்டில் இருக்கும்போது நீ அவைகளை குறித்து பேசு. நமக்கு இந்த பிளைண்ட் ஸ்கூலில் முன்னாடி ஜெஸ்ஸி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமை ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கிரிப்சர் பீரியடுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. 12 to 12:30 வேத பாட வகுப்புனே ஒரு பீரியட் இருந்துச்சு. ஆனால் எத்தனை பேர் அந்த வேத பாட வகுப்பை பிரியமாக கேட்டதுண்டு? அது திங்கள் புதன் வெளியில் இருக்கும். அன்னைக்கு தான் சீக்கிரம் போனியா, இது வேற ஒன்று. ஏன்னா அப்போ வேதத்தும் தெரியாது மகத்துவம். ஆனால் அவங்களுக்கு தெரியும், நீ உட்காரும் போது நடக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்ததுனால தான்
இன்னைக்கு வரைக்கும் நீயும் நானும் ஒரு மனுஷனா நிற்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஏலிக்கு எல்லாம் தெரியுங்க. அப்படி இருந்தும் தான் பிள்ளைகளை அடக்கால. அதனால தான் சாமுவேலை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப 13ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 3:13. 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர் யாருடைய குமாரர்? ஏலி ஆசாரியனுடைய குமாரன். அரசனுக்கு சமமா. என்ன, அந்த காலத்தில் ராஜாக்கள் கிடையாது, ஆசாரியன் தான் எல்லாம். ஆசாரியம் பார்த்து இவனை உள்ள அடைச்சி வைனா அடைக்கலாம், குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா. இவனை வெளியே விடுனா விடலாம். ஆசாரியம் தான். அந்த ஒரு வீட்டை கூட சுபத்தில் குஷ்டம் இருக்கான்னு பார்க்குறக்கு ஆசாரியம் தான் வரணும். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஏலி தன் பிள்ளைகளை எப்படி நடத்தினா? அந்த அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை, தங்கள் பிள்ளைகளாலே அந்த குடும்பத்துக்கே ஒரு சாபம் வருங்கிறத தெரியும் அவனுக்கு. அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதனாலதான் இப்ப நாம பாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பாடிக்கிட்டு இருக்கிறோம்? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, தேசம் வரும் காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, தேசம் வரும் காலமாகுதே. மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. இங்கு நொந்துருகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்மளை சரிப்படுத்திக்கணும். அப்புறம் போய் ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னா எசேக்கியா கொடுத்தாரு, நம்ம கொடுக்க மாட்டார். நம்ம கேட்குற கூட விட மாட்டார். ராத்திரியோட ராத்திரியை தூக்கிட்டு போயிடுவார். அதனால தான் ராத்திரி சொல்கிறோம், படுக்கும்போது ஆண்டவரே சிறுவை போட்டு வச்சுட்டு படுக்கிறோம்ப்பா, யாரும் தூக்கிட்டு போயிடாம. எனக்கு அன்பானவர்களே, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? கத்திரிக்காய் கடைக்கு பிள்ளையை தூக்கிட்டு போனேன்னா ஒரு கத்திரிக்காய் தூக்கிட்டு வந்தால் தப்புன்னு சொல்லி கொடு. என் பிள்ளை செல்ல பிள்ளை ஒரு கத்திரிக்காய் தூக்கிட்டு வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னோம்னா அப்போ எப்படி இருக்கும்? குழந்தைய கையில் பாருங்க, கடைக்கு போனால் குழந்தைக்கு தெரியாது. அது ஒரு தக்காளியை தூக்கிட்டு வந்துடும். நீ சொல்லணும் இது தப்பு பாப்பா, அப்படி செய்யக்கூடாது. நாம் சொல்லி கொடுக்கணும். நான் அடிக்கணும்னு சொல்லலை, சொல்லி கொடு. ஏன்னா சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் லாப்பழக்கம் நம்ம கல்வியில் சொல்லி கொடுத்தாங்கல்ல. 5ல் விளையாது 50ல் என்ன செய்யாது, அதை மறந்துடாதீங்க. அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை. இன்னும் ஒரு மனுஷனை பார்க்கலாம், அதே அதிகாரத்தில் சாமுவேல், இவரை குறித்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவ சத்தம் கேட்டவன். ஏன்னா அவர் குறைகளை பார்க்கல. பகல் முழுக்க தாத்தா ஏலிக்கு வேலை செய்வார். ராத்திரி போய் படுக்கும்போது சாமுவேலே சாமுவேலே சத்தம் கேட்கும். நமக்கு பிள்ளைகள்லாம் என்ன சொல்லும், இந்த கிழமை ராத்திரியும் தூங்க மாட்டேன்றானப்பா, பகலெல்லாம் தூங்க மாட்டேன்னா, பெருந்தூக்கம் தூங்க மாட்டேன்னா, என்னைய கொஞ்சம் தூக்கம் தூங்க விட மாட்டேன்றான். எத்தனை வீட்டில் பிள்ளை தாயை வையுது, தகப்பனை வையுது. நீ வாழ்நாள் நீடித்திருக்கணும், உன் தகப்பன் தாயை என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அன்னைக்கு ஒன்னே அப்படியே கடக்கட்டுன்னு விட்டுருந்தா, என்னைய விட்டுருந்தா எப்படி கடந்திருப்போம்? ஐயா, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்யறதுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அநேக நேரங்களில் இதை மறந்துடுறோம்.
இந்த சாமுவேலுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரம் சத்தம் கேட்குது. ஓடி போய் கூப்பிட்டீரே, என்ன பாடுறோம்ல பழைய காலத்தில், அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தே, அருகினில் சென்று நடைபயின்றே, அருகினில் சென்று நடைபயின்றே, பிள்ளை வாயன முன் செல்றா, பிள்ளை வாயன முன் செல்றா, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. குறைகள் நிறைந்தவன் நானோ, அதை தெரிந்தும் அழைத்தவர் நீரல்னோ, குறைகள் நிறைந்தவன் நானோ, அதை தெரிந்தும் அழைத்தவர் நீரல்னோ, தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், பிள்ளை வாயன முன் சென்றா, பிள்ளை வாயன முன் சென்றா, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. சின்ன பையன், தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஆனா 3 தடவை எந்திரிச்சு போய் கேட்குறான், ஐயா என்ன கூப்பிட்டீரே. அப்புறம்தான் ஏலிக்கு தெரியுது, பிள்ளையாண்டான்னு யார் கூப்பிடுறா? கர்த்தர் கூப்பிடுறார். ஆண்டவரே சொல்லு, அடியங்க படுத்துருச்சு. இப்படி இருந்த சாமுவேல், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவனே சொல்றான். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இவன் காலத்துல ராஜா வந்துட்டார். இப்போதும் இதோ ராஜாவானவர், ஏன்னா சகுல் அவன் தான் அபிஷேகம் பண்ணான். ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும், இந்த சாக போற வயசு காலம் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணிவித்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க. யாரு கழுதை எடுத்துக்கிட்டேன், யாருக்கு அநியாயம் செஞ்சேன், யாரு எருதை எடுத்துக்கிட்டேன், யாரு கையில பணம் வாங்கிட்டு கண்ணை காட்டி பேசுனேன், உண்டானா சொல்லுங்க, திருப்பி கொடுங்க. யாருமே அவனுக்கு விரோதமா என்ன செய்ய முடியல. அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, எங்கள் கையில பரிதானம் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதுக்கு கர்த்தர் சாட்சினா, ராஜாவும் சாட்சினா, நாங்களும் சாட்சினா எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர், ஆனாலும் இங்கதான் பிரச்சனையே. பட் இதான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், யாருடைய வழியில? அப்பா வழியில நடக்கல. அப்பா வழியில நடக்காம பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி, எது பரிதானம் என்னது? அதான் நமக்கு தெரிஞ்ச பாஷையில டக்குன்னு பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஏன் இவன் அதை காமிச்சு கொடுக்கல? தெய்வ பக்தியா இருந்தா தீர்க்க தரிசனம் சொன்னான்.
ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சான், ஆனால் தான் பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யலை. இதுதான் பிரச்சனை. நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருப்போம், நம்ம பிள்ளைய வரணுமா இல்லையா? நாம் பாடுவோம், எல்லாத்துக்கும் பாட்டு தான் பாடுவோம். என்ன பாட்டு? நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, எல் வாழ்வின் பாக்கியமே. யோவா wonderful, யோவா mighty God, யோவா Prince of Peace, and யோவா everything. முகந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முகந்தாய் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நல்ல கவனிங்க. இன்னும் ஒரே ஒரு மனுஷனை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி. யாரு யோனத்தான்? யாரு? சவுலுடைய மகன். ஆமா, யோனத்தானை நோக்கி கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து. யாரை பார்த்து? யோனத்தானை பார்த்து. ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே. எப்பா, இந்த வார்த்தை பைபிள் எழுதியிருக்கனால கொஞ்சம் மரியாதையா இருக்கு. உங்க லோக்கல் பாஷையில எப்படி சொல்லுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டகமும் மாறுபாடு உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்லி கொடுத்திருக்கணும்? அடே தாவீது ஞானம் உள்ளவன்டா. தாவீது கோலியாத்து வரும்போது நானே பயந்து கிடந்தேன், அவன் தைரியமா உயிரை கையில பிடிச்சிட்டு போனவன்டா. தாவீது ஐயா ஆலயத்துக்காக எல்லாவற்றையும் வாஞ்சையா கொடுத்தவன்டா. நீ அவனோட நண்பனாரில் காமிச்சு கொடுத்துக்கணும். இவர் என்ன செய்யறாரு? ஈசாயின் மகனை தோழனா என்ன செய்யாத தெரிந்து கொண்டிருக்கிறது நான் அறியேனோ. அப்பா சொல்லி கொடுக்க வேண்டிய யார்கிட்ட சேரணும் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை சொல்லி கொடுக்கறது இல்லை. எங்க போறான்னு கூட கேட்கறது இல்லை. கேட்டா பிரதர் அவன் அடுத்த மாதம் சம்பளத்தை கொடுக்க மாட்டானே, கொடுக்காட்டா போறான், உன்னை உண்டாக்குன கர்த்தர் நடத்த மாட்டாரா? ஏன்னா கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பையில் இருக்கிற உயிருக்கும் உணவளிக்கிறாரு, உனக்கு கொடுக்க மாட்டாரா? பிள்ளைகளுக்கு ஐயா இன்னைக்கு அப்பாவுக்கு பிள்ளை பயப்படுற காலம் போய் பிள்ளைக்கு யார் பயப்படுறா? அப்பா பயப்படுறான். ஏன்னா என்கிட்ட விருதுநகர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், துரைன்னு. அவர் பிள்ளை தினம் எந்திரிச்சோன்னா அப்பனை அடிச்சுட்டு தான் மறுவேலை. சென்னையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவா, ஜஸ்டின்னு. அப்பன் காசு கொடுக்கலன்னா கொடுக்கலன்னா அப்பனை அன்னைக்கு அடிதான். ஏன் சொல்றேன்? பிள்ளைகளை நாம் காண்பிக்க வேண்டியதை தவறிட்டோம். சின்ன பிள்ளையில நம்ம எதை காமிச்சு வளர்த்துருக்கணும். இந்த யோனத்தான் ரொம்ப அருமையான மனுஷன். தாவீது அவனை குறித்து நீங்கள் வீட்டில் உட்காந்து பாருங்க. யோனத்தான் மரித்த போது அவன் பெரிய புலம்பலை பாடினான். அவனே சொல்றான், ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிற உன் சிநேகம் எவ்வளவு இனிமையானது. யோனத்தானுடைய வில்லு வெற்றி காணாமல் என்ன செய்யறதில்ல, திரும்பினதே இல்லை அப்படின்லாம் யோனத்தானை குறித்து பண்ணான். ஆனால் அந்த யோனத்தானும் தாவீது உடன்படிக்கை பண்ணாங்க. ஆனால் அரண்மனைக்கு அந்த யோனத்தானை இழுத்துட்டு போனதுனால சகுலோட போய் கில்கோவா மலையில் யார் மடிஞ்சா? யோனத்தான். தான் மடிஞ்சோம்னா தான் பிள்ளையும் சேர்த்து கொண்டு போனான். எங்கே? யுத்தத்தில் ஈட்டி மேலே விழுந்து யோனத்தானும் சகலும் மடிந்து போனாங்களே. இன்னைக்கும் சொல்லுவேன், உன் பிள்ளைகளுக்கு எதை காண்பிக்கிறாய்? அப்படியே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க,
என் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைக்கு ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஹவு கேன் ஐ கிவ் த அட்வைஸ் டு மை பிலவட் டாட்டர் அண்ட் சன்? மகளுக்கு இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும், நான் எப்படி நடத்த வேண்டும் எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? அவர் சொல்லியிருக்காரு, எப்பா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க இருக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுக்கிற தெய்வம். வாழ்ந்து காண்பித்தார். தன்னுடைய வாழ்க்கை கடைசி மட்டும் வாழ்ந்து காண்பித்தார். சிலுவையில் காயப்பட்ட போது கூட மன்னிக்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். கள்ளனை கூட ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். தன் தாயினுக்கு கைவிட்டு போகக்கூடாதுங்கிறக்காக ஸ்திரியே அதோ உன் மகன் என்று ஒப்படைத்தார். இந்த வார்த்தைகளை நாம வருஷந்தோறும் கேட்கிறோம். ஆனா நம்முடைய தகப்பன் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பழைய பாடல் உண்டு, ஒருவேளை தெரிஞ்சா என்னோட சேர்ந்து பாடலாம், இல்லாட்டா நீங்களும் நானும் அப்படியே கேட்டு கர்த்தருக்குள்ள ஒன்று அர்ப்பணிப்பீங்களா? சிரமதாக உன்னை தேடி புவியில் வந்து, சிரமதாக உன்னை தேடி புவியில் வந்து, அறமதாக செய்து ஆதிசுதன் தயவே, அறமதாக செய்து ஆதிசுதன் தயவை மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. வருஷம் வருஷம் தோறும் மாறா தமது இரக்கம், வருஷம் வருஷம் தோறும் மாறா தமது இரக்கம், பெருக பெருக செய்து தேவ அனுகிரகத்தை மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. ஆண்டவரத்துல கேட்பீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்கப்பா? இன்னைக்கு பிள்ளைகள் கொண்டு வர்ற பணம் மட்டும் போதும் நினைக்கிறீங்களா? தன் பிள்ளை கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? எதிர்காலத்தில் இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்று சொல்ல வேண்டுமா? இவனுக்கு போய் பிறந்தானே அப்படின்னு சொல்லணுமா? உங்கள் கரத்தில் விட்டு விடுகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் பேசுறது நான் மட்டும் நம்பி இந்த வார்த்தையை கேட்காதீங்க. என்ன பேச வைக்கிறது அவர். நான் கருப்பு சிவப்பு தெரியாது, நீங்கள் கிட்ட வந்து நின்னா கூட உங்கள் உடுத்தி இருக்கிற ஆடை தெரியாது, நீங்கள் எவ்வளோ வயசு தெரியாது, முடி நரைச்சிருக்கா நரைக்கிறையா மொட்டையா முழுக்கையா தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினா எவனாலும் இதை மாற்ற முடியாது. சாலமோனுக்கு
தாவீது காண்பித்ததுனால்தான் நீதிமொழிகளை எழுதினா 30ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், மாயை வேண்டாம், பொய் வசனிப்பு வேண்டாம், என் படியை அளந்து கொடுங்கண்ணா. இன்றைக்கும் அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாருன்னு நாமளும் சொல்கிறோமே. நமக்கு கொடுக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கிறோம் ஆராய்ந்து பாருங்கள். இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரனா 4000 பே பண்ணணும், இல்லாட்டி வராது. அதற்கு ரெக்கார்டிங் தனியாக இருக்குது. இதில் வர 1-2 மிச்சத்தை வச்சு தான் இந்த பார்வையற்ற மக்கள் சபை, திருச்சபை, கூட்டம் எல்லாத்தையும் நடத்தணும். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். கட்டுமான பணிக்காகவோ பார்வையற்ற மக்களுக்கு ஞாயிறு தோறும் சும்மா அனுப்புறதில்லை. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வேன் வச்சு தான் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நின்று கூட்டுவாரம் திரும்பி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடும். ஏன்னா தூரத்தில் இருக்குது. 2 கண்ணு தெரிஞ்சவங்களுக்கே 4 வேனை விட்டு கூப்பிடுறாங்க கூட்டத்துக்காக. நான் அது கூப்பிடலை. இந்த பார்வையில்லாத மக்கள் வர்றது கஷ்டம், அவங்கள அழைத்து வர வேண்டியது கடமை. அதுக்காக கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்கு மட்டும் 4000 ரூபாய் வேனுக்கு வந்துடுது. எல்லாரையும் சாப்பிட வச்சிடும். உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள் இதற்கென்று உதவலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல. கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றவருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம், பார்வையில்லாதவங்களுக்கு உதவுற கண்ணை போல உதவுற ஊன்றுகோலுக்காக உதவலாம். மதுரையிலெல்லாம் பெண்களை தங்க வச்சுருந்த மாடி ஓடெல்லாம் உடஞ்சி போய் இன்றைக்கி ஒழுக்கி வைக்க முடியாமல் இருக்குது. அதை சரிப்படுத்துவதற்கு உதவலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். ஆனால் அகைன் அண்ட் அகைன் ஐ எம் டெல்லிங் டு யூ, இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. தட் இஸ் யுவர் வில் அண்ட் விஷ். If you want to help us, please, easily you can able to see the cell numbers on the display. அதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் வரும். இல்லை என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எல்லாரும் போல் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சும்மா தூங்க மாட்டேன். முடிஞ்சது தான் சொல்லணும், செய்கிறது தான் வெளியே பேசணும். 10லேருந்து 5 வரைக்கும் தாராளமாக கூப்பிடுங்க. கூட்டத்திலேயோ ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையிலையோ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உடனே எடுத்து ஜெபம் பண்ணுவேன். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மையான கூட்டத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்தில் ஒன்றுக்கு உதவாத கழுதைகளை பயன்படுத்தினாரே, அதை போல நாங்களுக்கு ஒன்றுக்கு உதவாத அந்த கழுதைகளாக இருந்த எங்களை எடுத்து பயன்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.